கோல்டுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படின்றது இருக்கு. ஸோ கம்மிங் டேஸ்ல இன்னும் பெரிய ஃபால் கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாரின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த ஆர்டர் பிளாக் வந்து செல் ஆகும் அப்படின்றது. செல் ஆனதும் இல்லாம ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் எம்எஸ்எஸ் குடுத்திருந்தான். எம்எஸ்எஸ் குடுத்ததும் இல்லாம, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ எஃப்இஜில மார்க்கெட் ட்ரேட் ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய பிளான். பட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் லைக் ஒரு 1 ஹவர்ல இந்த இடத்துல ஒரு சிபி இருந்தது. ஸோ சிபில மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நிறைய ட்ரேட்ஸுமே நம்ம லைவ்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இன்டர்னல் எடுத்துட்டோம். இன்டர்னல் எடுத்துட்டு இங்க எம்எஸ்பி அண்ட் இங்க மேஜர் எம்எஸ்பி. ஸோ எம்எஸ்பி ஒன்ஸ் நடந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்றது தான். அண்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிள் வியூ அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ இருக்கான். நாளைக்கு மார்க்கெட்ல அகைன் கேண்டல் இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த இடத்துல கேண்டல் க்ளோசர் வைக்கிறான் அப்படின்னா அகைன் உள்ள போகும். ஸோ இன்டர்னல் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே எக்ஸ்டர்னல் எடுக்கும், கண்டிப்பா எடுக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபோர் ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இன்னொரு 4 ஹவர்லையும் பார்ப்போம். ஸோ 4 ஹவர்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து நாளைக்கு ஃபால் ஹெவியா ஆகும். அதாவது ஏசியால நமக்கு வால்டிலிட்டி அப்படின்றது இருக்காது. பட் ஆனால் நாளைக்கு உங்களுக்கு வால்டிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் ஏசியா செக்ஷன் பொறுத்தவரையே நார்மலா கன்சால்டேஷன். பட் நாளைக்கு வந்து ஒரு செல் ஆஃப் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மேஜர் இருக்கக்கூடிய அந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்எஸ்பி அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது எம்எஸ்எஸ் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த எம்எஸ்எஸ் நம்ம வேலிட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் உள்ள வந்து ஏதோ ஒரு, ஓகேங்களா, இன்டர்னல் வந்து இன்வெர்ஷனோ இல்லை சிபிஓ ஏதோ ஒன்று, ஓகேங்களா, அது எடுத்துட்டு அகெயின் இந்த லோவை கொஞ்சம் லேட்டா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதனுடைய வித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அகலமா இருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் கரெக்டா வீக் எண்டில் கரெக்டா அதனுடைய அல்கோரிதம் ப்ரைஸ் டெலிவர் பண்ணது ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்கான். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேஜர் எம்எஸ்பி செகண்ட்ல இருக்கு. அகைன் பிரேக் ஆகும். பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்னல் போகும். ஸோ அந்த இன்டர்னல்ல தான் உங்களுடைய பிளான்ஸ் கரெக்டா இருக்கணும். அந்த பிளான் எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக், ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல் ஆஃப் ஏதாவது ரிவர்சல்ஸ் இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படின்றது பார்க்கணும். இல்லை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எஃப்இஜி பிசி சிபி, ஓகே. ஸோ இந்த சிபில இல்லை அப்படின்னா இந்த ஓபியில ஏதோ ஒன்றுத்துல மார்க்கெட் கண்டிப்பா ட்ரேட் ஆயிருக்கணும். ஏன் அப்படின்னா இன்டர்னல் ரேஞ்ச் அப்படின்ட்டு வரும்போது இதுதான் நமக்கு இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் ரொம்ப கீழே போறோம் அப்படின்னா ஸோ பாயிண்ட்ஸ் வந்து நமக்குள்ள மாறும். அதாவது இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்றது ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஏர்லியராகவே நமக்கு எஃப்இஜி இல்லை அப்படின்னா இன்விசிபிள் ஆர்டர் பிளாக் ஏதாவது ஒன்றும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கோல்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் அண்ட் ஈஸியா உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வியூ அப்படின்னா கோல்டுல இது மட்டும்தான். ஸோ இப்படி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் இந்த எம்எஸ்பி ஒன்ஸ் நடந்தது அப்படின்னா இங்க வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இயர்லி செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல செல்லர்ஸ் வருவாங்க. அகைன் இந்த மேலே இப்போ இன்டர்னல் போகும் பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து இயர்லி பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பா வந்தே தீரும். ஓகேங்களா. தேர்ட் ஒன்னா. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அண்ட் தென் இந்த லோவை ஒன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்லைட் ஆகும். அதாவது இது இந்த லோவை எடுத்தது அப்படின்னா ஃபால் ஹெவியா இருக்கும். ஆல்மோஸ்ட் 480 வரையும் மார்க்கெட் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த வீக்ல இருக்கு. பட் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் என்னென்ன உள்ள வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி அதுக்கு உண்டான சேஞ்சஸ் வந்து மார்க்கெட்ல மாறும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கோல்டுல இருக்கக்கூடிய அனாலிசிஸ். அண்ட் 4 ஹவர்ல கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா. ஸோ வியூவுமே உங்களுக்கு 1 வீக்குக்கு உண்டான டியூரேஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும்.
ஸோ மேக் இட் யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய பேர் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிரிப்டோவில் பிடிசி யூஎஸ்டி. ஸோ பிடிசி யூஎஸ்டியில் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பை மூவ்மெண்ட் இப்போ லாஸ்டா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஓகே மார்ச் 2ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் எம்எஸ்பி மேஜர் எம்எஸ்எஸ் நடந்திருக்கு. அகைன் இங்க இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்பிக்கு நம்ம வெயிட் பண்ணோம். பட் ஷார்ப்பா அந்த இடத்துல போயிட்டு உடனே ஒரு ரிவர்சல் இருக்கு. ஸோ இங்க இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு ரிஜெக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்றான் அப்படின்னாக்க உள்ள இந்த மேஜருக்குள்ள ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று போயிட்டு இருக்கோம் 4 ஹவர்லேயே. ஓகேங்களா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதா அர்த்தம். பட் ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த இன்வெசிபிள் ஆர்டர் பிளாக்குக்கு போய் தான் தீரணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம். அகைன் அந்த இடத்துல போச்சு அப்படின்னா செல் ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அகைன் 90,000 ஓகேங்களா, 90,000க்கு வந்து போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து மேலே கீழே இந்த மாதிரியான பாட்டம் மாதிரி ஓகேங்களா, டாப் பாட்டம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப ரேலிஸ் இருக்காது. ஓகேங்களா, ஈவன் செல் சைடாக இருக்கட்டும் பை சைடாக இருக்கட்டும் எதுவுமே இருக்காது. அண்ட் பிடிசி யூஎஸ்டியில் நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் சேம் அனாலிசிஸ் தான். போன வாரம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல இன்னும் எம்எஸ்பி நடக்கல. பட் ஆனால் நமக்கு வந்து இந்த ஃப்ரைடேல நடந்திருக்கணும். ஆனால் அங்கிருந்து ஹெவி ரிஜெக்ஷனோட ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்தது. அகைன் இப்போ பைல லைட்டா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கான். ஸோ நாளைக்கு வரக்கூடிய மார்க்கெட்ல கண்டிப்பா மேல போயிட்டு பை ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ க்ளோஷர் மார்க்கெட்ல இருக்கிறது பிளஸ் இன்னொன்னு அதுக்கப்புறமா அகைன் கீழே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து நமக்கு எங்க அப்படின்னா இந்த இன்விசிபிள் ஆர்டர் பிளாக்ல இருந்து நம்ம செல் ஆஃப் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஸ்விங் ட்ரேட் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கிருந்து நீங்க பிளான் பண்ணணும். இல்ல இப்போ ஷார்ட் டேர்மா ஏதாவது வந்து எனக்கு பிளான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்ராடே இல்லை அப்படின்னா ஸ்கேல்பிங். ஓகேங்களா, ஸ்கேல்பிங் வேணா ட்ரை பண்ணுங்க. பட் ஸ்விங் எல்லாம் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கான். ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இப்படி எல்லாம் போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறது பெட்டர் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இங்கிருந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய பிடிசியில இருக்கக்கூடிய அனாலிசிஸ். ஸோ என்னுடைய சார்ட் வேணும் அப்படின்னா நீ தாராளமாக நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அங்கே உங்களுடைய நம்மளுடைய அனாலிசிஸ் சார்ட் வந்து அங்கே அவைலபிள் இருக்கும்.